இறங்கிட்டோம். ஐயோ அந்த பக்கம், நீங்க அந்த பக்கம் என்ன பண்றீங்க? இறங்கி இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நீனா உள்ள போலாமா? போலாம் போலாம். இவ்வளவு பொறுமையா சுத்தி பார்க்க கூடாது. அதெல்லாம் சுத்தி பார்க்க ஒரு இடமாடா? இல்ல சுத்தி பார்த்துட்டு வரலாம். எல்லாம் டைமிங், நீங்க டைமிங் லேட்டா போனீங்கன்னா விட மாட்டாங்க. உங்களுக்கு ஜெயில பார்க்கணுமா இல்ல அவங்கள பழி வாங்கணுமா? இது புரிஞ்சுது, உள்ள போலாம். பெரிய இடம் இல்ல, ஆனா நம்ம 2 பேர் தான் பண்டார மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் போல. அசிங்கமா கிட்டத்தட்ட உள்ள போயிடலாம். உள்ள வரீங்களா? ஏங்க அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டீங்க? அது கொடுத்தாதான் நம்ம மதத்துக்கான ப்ரூஃப் அவங்களுக்கு. அதெல்லாம் எழுதுவாங்க அவங்க. டீட்டெயிலாக அவங்க காப்பி பண்ணுவாங்க, போகும்போது எடுத்து கொடுத்துருவாங்க. ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு எழுதுறதும் எழுதிட்டு டபுள் காப்பியாக வச்சுப்பாங்க, நம்ம கிட்ட அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நான் சில விஷயம் கொடுத்துருக்கேன், அது அவங்களுக்கு நோட் பண்ணுறதுக்கு அவங்க விஷயம். எனக்கு வேற கேஸுக்கு சில விஷயம் தேவைப்பட்டது, அதுவும் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அதான் அவ்வளவா? அஃபிஷியல் ஓகே, கொடுத்ததுனால கேட்டேன். இல்லை சொன்னேன். நிக்கிறோம் வருவான், அதுக்காக தான். ஓ, இப்பதான் வந்திருக்கா தங்கச்சி நினைச்சு வந்தேன். அப்படிங்க போடலான்னு தங்கச்சி கூட சரிடா. நான் போய் குடிச்சிட்டு இருக்கேன், பயப்படாதான். ஐயோ இல்ல, ஆனா இவனை பார்க்க சுத்தமா மறந்துருக்கோட அவனை, புரியுதுல? உங்களை வந்து என்ன பண்ணலான்னு வந்திருக்கீங்க? எனக்கு வந்து உன் கோல் படங்கள் எல்லாம் என்ன உள்ள தள்ளிட்டோனும் பெருமையா இருக்கா? ஒன்னும் இல்ல, வெளியே வருவேன்டா. 3 மாசத்துல வரணும் இல்லையா பாரு. கிழவா, உனக்கு தீர்ப்பே கொடுத்துட்டாங்க, புரியுதுல? சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணுவேன்டா. கொஞ்சம் வாயா, உனக்கு அப்பீல் பண்ணுவா? என் தங்கச்சிடா. தங்கச்சி? சரி சரி, ஒரு ஃபோன் பண்ணிக்குவாடா. ஆமாப்ல, தப்பிச்சிட்டேன், அவங்க எடுக்கல. ஃபோன் போடுறேன். இதான் தெரிஞ்சிருக்கும் யார் நோஸ் கட் வாங்குவான்னு. கொஞ்சம் தள்ளி விடுங்க, இந்த அடிக்கிற அளவுக்குலாம் ஒர்த் இல்ல. எனக்கு என்ன திமுறா? ஓ ப்ரோ, உடனே இந்த மாதிரி கோர்ட்ல கை வச்சா ஆகும் தெரியுமா? இருக்கு, இருக்குது ஜெயிலு. என்னென்ன என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வலிக்குதுடா, விடுங்கடா. பண்றது அராசகண்டா. கிட்டா வாங்க, இதான் எங்களுக்கும் வேணும். இல்ல ஒரு கையில சொல்ல தாங்க மாட்டேன்டா, 2 கையில அடிக்கிறடா. ஒழுங்கு ப்ரோ, நல்லா போடுங்க. இவ்வளவு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு மாதிரியா இருக்கு. நல்லா பாருங்க. வாங்குடா நாதிரி, போதும். போதாது, வாங்க வாங்க. வேண்டாம். நீ எடுக்கலையா? இப்படிப்பா அவளை பார்த்து பேசுறது மொத்த இன்னும் மட்டும் விழுது. இதுவும் நல்லா இருக்குல்ல? மாட்டேன், இவனும் ஒரு படம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க பாரு. வேண்டாம். பயப்படுறியா? இல்லை, எனக்கு ஒன்று தொட கூட பிடிக்கல, வேண்டாம். அப்படின்னா சரி. அதிகாரத்தை வச்சு இப்படி எடுக்க வைக்கிறியா? என்ன சொல்லிப்படா, நீ என்ன கம்மியா தான் வாங்கிருக்க? கம்மியாவா அடிச்சிட்டேன்? இங்கதான் டெய்லி வாங்க போறாரு தானே. ஜெயில சந்தோஷமா இருக்கலாம் நினைக்காத தம்பி, உனக்கு இங்க டெய்லி பூஜை இருக்கு. நீ தங்கச்சி வச்சு பாத்துக்கலாம். ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அதான். ஹலோ, ஃபோன் வச்சுட்டு போயிட்டா. சாரி, நான் சமையல் கட்ட வச்சுட்டேன். என்னடா ஃபோன் பண்ணியிருந்தேன்? அம்மா ஜெயிலுக்கு வந்திருக்கோம்ல, அது உங்க அண்ணன் கிட்ட பேச ஆசைப்படுவியோன்னு. என் தங்கச்சிமா கிட்ட மாட்டீங்கடா. தங்கச்சிமா நல்ல சாவடிக்காம இருக்கீங்க. குரல் கேக்குது, அம்மா பேசுறான். ஏம்மா, அவர் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவாராம், அவர் தங்கச்சி தான் போடுமா அப்படின்னு சொன்னாருமா, அதான் உனக்கு கால் போட்டேன். தூக்கு தண்டனைக்கு வேணா பரிந்துரை பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறேன்னு சொல்லு, வேணா உதவுவேன். இதால உண்டுலன்னு பண்ணிட்டு வாங்க. கால் போடுறேன், பாக்குறியாமா? இந்த கழுசரை முடிஞ்சு நான் பார்க்க விரும்பல. அப்புறம் சொல்ல மாட்டேன், போலீஸ்ல இருந்து என் பக்கத்துக்கு வேணும் சொல்லி ஆள் அனுப்புறான். அது என்னன்னு பார்த்து அதையும் முடிச்சு விட்டுவாங்க. ஓ, இதை வேற பண்றியா நீ? என்னடா கதை? மேல அப்பீல் பண்றதுக்காக யாருன்னா ஹெல்ப் கேட்பாங்களாமா, அவங்க ஹெல்ப் கேட்கிறாரு அவரு. எனக்கு புரியலடா, அதனால நான் ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அது என்னன்னு பார்த்து அங்கேயே முடிச்சு விட்டுவாங்க. உண்மையில் உள்ள தகவல் வெளியே போவாதுல்ல, அதை முடிச்சு விட்டு போறேன். ரூமா சேர்த்து பண்றீங்களா? நான் வச்சிடறேன். சரிடா. அப்புறம் அடுத்து போய் பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் தான் இருக்கு, கொடுத்துட்டு போறோம். டெய்லி வாங்கிட்டு இருந்தே பாத்துக்கிறேன். காலம் வராமல போயிடும். வராதுடா, இன்னும் வர நினப்பு. இன்னும் 4 போட்டுக்கலாம். வாயாடுறால அது கொஞ்சம் அடங்கியிருக்கும். போதும், வாங்க போலாம். ஒருத்தி இவள எனக்கு இந்த ஆளை பார்க்க பிடிக்கல. அப்புறம் சொந்தக்காரனா போயிட்ட, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போயிரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வயிறு சீக்கிரமா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கல்யாணம். எங்க அம்மாவே முடிவு பண்ணிட்டாங்க, சரியா? கல்யாணமா? கூட இருந்தாலும் நிறைய விஷயம் பண்ண நடக்க போகுது. கல்யாணம் அன்னைக்கு ஸ்பெஷலா கல்யாணம் சாப்பாடு வைக்கிறேன், என்ன செத்து போயிடு.
போலாம். என்ன கூப்பிடாம வந்து நிக்கிறாங்க? அது ஒண்ணும் இல்ல, கூப்பிட்டா டைம் வேஸ்ட் ஆகும்ல, அதான் பண்ணிட்டேன் முன்னாடியே. சூப்பர்ரா. ரொம்ப கலாய்க்க வந்திருக்கீங்களா? அச்சா, எப்படி வசதி நல்லா இருக்கா? அதில் பார்த்துட்டு போக வந்திருக்கோம் ஆண்டி. இல்லை, ஒரு யூனிஃபார்ம் போடுவாங்களே, நாலுல இருந்து அவங்க யூனிஃபார்ம் தான். அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கலாம்டா. வீடு உங்க டர்ன். அடிக்க வேண்டாம்னு சொல்லலாம். சொல்ல முடியும், பாதிக்கப்பட்டது அவங்க ஃப்ரெண்டு, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான். டைம்ல சாப்பிடலாம் வேண்டாண்ணா அவங்களுக்கு, ப்ளீஸ்ண்ணா. வேண்டாம், நல்லதோ கெட்டதோ வேண்டாண்ணா. கேர்ள்ஸ் பேசி மட்டும் விடுங்க. ப்ளீஸ்டா. அவங்க தானே, நான் பண்றேன். வேண்டாம்ப்பா. கின்ற எதுவும் தனக்கும் எதுவும் சித்திரவதைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? அது போதும். வாய் அடிச்சிரு. அதுக்காக சரி, பண்ணி தொலைங்க. எவ்வளவு அசோசியம் அடிக்க வந்தேன் தானே, இப்படி கையை கட்டி போடாத. அடிக்கணுமா? அடிங்க, இங்க அதனால அதான் வாங்கிட்டு இருக்கேன். நீங்க அடிக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சிடாது. வேலை என்ன மன்னிச்சிரு. கரியா வாங்கன்றதுக்காக ஒன்று கஷ்டப்பட்டுட்டேன். நான் அவங்க கூட இருந்தேன், அவ்வளவுதான். புலம்புவேன், திட்டுவேன், என்ன பண்ணாலும் தலையாட்டினேன், அவ்வளவுதான் நான் பண்ணேன். சப்போர்ட் பண்ணல, நீ ஒரு பொண்ணு தானே பெத்த, நீ ஒரு பொண்ணு தானே. என் வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்குதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, இப்போ நல்லா வாழுமா. என் பொண்ணு வேணா மோசமா இருக்கலாம், ஆனா பாவம், அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம், கிளம்பு. எதுவும் பண்ணாதுன்னு நம்பி போறேன். இங்க வேண்டாம், அவங்க காது கேட்காது, நீங்க சொல்ற எதையும் அவ கேட்க மாட்டா. சரி, ஒன்றும் செய்ய மாட்டா, கிளம்புங்க. நம்பிட்டீங்கன்னா நல்லது. இப்போ அவ சொன்னாலே நான் அமைதியா இருக்கேன். ஏன் பொறுமை போச்சுன்னா ரெடியா தான் இருக்கும். நீங்கள்ல கிளம்பிடுங்க. அதை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. நீ பண்ண வரைக்கும் மூடிட்டு இருக்கியா? என்ன இப்படிலாம் பேசுறீங்க? மூடிட்டு என்ன? அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க? எனக்கு துணைக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். ஆமா, எனக்கு துணைக்கு தான் கூப்பிட்டு வந்தேன், புரியுதுல? ஆமாப்பா, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனேன். அக்காவை தாண்டி காத்துட்டு இருக்கோம். என்ன பழி வாங்க போறீங்களா? ஆமா, நக்கலாம் இடங்கள போல இருக்கே. எந்த லட்சத்துல இருக்கேன்னு தான் பார்க்க வந்தோம். ஒன்னும் அந்த யூனிஃபார்ம்ல பார்க்காம போயிட்டோமே. என்ன போட்டோ போட்டோ எடுத்து சொல்றேன். அததான் எங்க வீட்டு வாசல்ல மாட்டணும், திருஷ்டி கழிச்சோம். என்ன நன்மைய பூமி கடியில போயிடுவேன். யாரை பார்த்து என்னன்ற? நான் இப்படி இருக்கின்றத வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? நாளை குடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஒரு தூண்ட கிட்ட வந்து பேசுவேன், ஒரு மேக்கப் போடுவியே, இப்ப என்னமா பண்ற? வச்சு வாங்கிட்ட தான் நினைப்பான். இதுக்கப்புறம் நீ அனுபவிக்க போறல, அப்பதான் அந்த நினைப்பு வரும். நீ இன்னும் அனுபவிக்கல, இப்ப அந்த நினைப்பு வரல. முத்துன்னு மொத்தம் வந்தா கோவம் வருது. ஒரு கெட்ட சீன் போட்ட பத்தியா, இவ்வளவு கேவலம் பம்பிட்டு வந்த பத்தியா, அதுலயே மனசெல்லாம் குளிர்ந்துடுச்சு. இங்க விட்டுற மாட்டோம். இங்க உனக்கு பெண்டு கைக்கிற அளவுக்கு வேலை இருக்குமா, சிறப்பா செஞ்சு விட்டு தான் போவோம். நீ சித்திரவதை தான் பண்ண போற. ஒத்துக்கிறேன், இங்க எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும். மைண்ட் வாய்ஸ் பண்ணு. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னவே. என்னது? கூடி சீக்கிரத்துல என் தங்கச்சிக்கும் என் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். கல்யாணமா? நல்லா வாழ்ந்துருவாளா? அப்புறம் நினைச்சேன் நல்லா வாழ்ந்துருவாளோன்ற பயம் வந்துடுச்சோ. இப்படி வருத்தமா இருக்கோ? நல்லா வருத்தப்படு. உனக்கு கொடுத்த தண்டனை. சீக்கிரம் கல்யாண போட்டோவும் அனுப்பி வைக்கிறோம், பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டுக்கோ. என்ன எரியோல வயிறெல்லாம் அதை பார்க்க தான் ஆசைப்படுறோம். பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி ஜெயிச்ச மடி வேண்டிய இடத்துல தந்து விட்டோமா என்ன கூட்டு வாங்கிட்டு வச்சுப்பா. இப்படி வாழ்றேன்னு பாக்குறேன். நல்லா வாழ்வா. போ மைண்ட் வாய்ஸ் வெளியே பேசிட்டு இருக்கேன்டா. அதெல்லாம் இப்ப அவசியம். இதுக்கு அவசியம் என்ன? ஒன்றும் இல்லைங்க, குடும்பமா ஒண்ணு கூட்டிட்டீங்க, என்ன பண்றது, போகலாம். கிளம்பலாமா? கொடுத்த ஃபைல் வாங்கிட்டு கிளம்பிடலாம். நீங்க போயிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன், ஜிப் வர சொல்லிட்டேன். சரிடா, உன்னை வரியா? போற வழியில் ஒன்று போயிடலாம். பக்கத்துல ஒரு இடம் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். அந்த வீட்டுக்கு போலியே, திவ்யா வீட்டுக்குள்ள போறோம். இன்னைக்கு ஈவினிங் மாநாடு போட்டு பேசணும்ல, அங்கிள் கிட்ட எல்லாம் சொல்லணுமே சந்தோஷத்தை. சரி, மீட்டிங் சாதனம் போடுங்க, நானும் வந்துடுறேன். ஓகே. வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க முடிச்சு நாங்களே வீட்டுக்கு போவோம். சரி, பார்த்து பண்ணுங்க. ஓகே. சரி போலாமா? போலாமா? ஈவினிங் போல வரேன். சரிவா, நம்ம ஆஃபீஸ் போலாம். ஏன் யாருமே சாப்பிட வரல? மீட்டிங்கா, அங்கேயே சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க போயிட்டு அந்த கதையை சொல்ல மாட்டீங்களே. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லணும். இதுதான்டா, என்ன பண்றது, ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. இப்ப எங்க அவருமா வரல? சொந்தக்காரங்க பத்திரிக்கைக்கு ஊர் பக்கமா போயிருக்காருடா. போஸ்ட்ல அனுப்ப வேண்டியதானே? யாரு என்ன ஏதுன்னு பார்த்தாங்களா? எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் நீ சொல்வன்ட்டு தான் சொல்லாம கொள்ளாம ஓட்டாரு மனுஷன். நீ சொன்னதுக்கு அப்புறம் பேச்ச மீற முடியாதுன்ற பயத்திலேயே ஓடி போட்டாரு. அதனால போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்காருன்னு போனாரு.
இல்ல கார்ல போக சொல்லிருக்கலாம்ல. ஒரு டிரைவர் போட்டு கார்ல போயிருக்கலாம்ல அவரு. எடா கேக்குறாரு. மட்டுமே அவருக்கு இருக்கு. எனக்கு யாருமே போலையா? அப்பா டாடி மாமா 3 பேருமே பிஸிடா. முதல்ல யாராவது கூட்டு போயிருக்கலாம்ல, அண்ணா அத்தா. இப்படி தனியா போனாரு. தான் போயிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆய தாத்தா கேட்க. அங்க இருந்து தாத்தா ரவியை நான் கூட அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த காராவது எடுத்துட்டு போக சொல்லுங்க. அப்படிதான் தாத்தா கிட்ட சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். கொடுத்தா போயிட்டு இருக்காரா, போயிட்டாரா? இதான் ரீச் ஆவாரு. நைட்டுன்னா என்ன ரீச் ஆயிட்டு இருப்பாரு. இப்போ தாத்தா கிட்ட சொல்லிடுறேன், ஒரு கார்ல போட்டோம், டிரைவர் சூப்பராக ஓட்டுவாரு. அததான்டா நானும் சொன்னேன். அவனை துணைக்கு வச்சுக்கோங்க, எல்லாம் வசதியா இருக்கும்னு. பார்க்கலாம் என்ன பண்றாருன்ட்டு. ரவியா நாட்ட பேசுறேன். கிட்ட மட்டும் பேசவே மாட்டான். நல்லா சகஜமா பேச முடியல. அம்மா நடக்கும் போல இருக்கு. அம்மா மாப்பிள்ள போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. அதான் வெயிட் பண்ற. அதானே உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். வாங்க வாங்க. அப்ப வந்து உட்காருங்க. வாங்க டாடி, வாங்க மாமா. இல்ல எதிர்பார்த்துட்டீங்களா, இதுக்கப்புறம் கதை தான் பேசலாம் வாங்க. ம். இங்க என்ன கதை? சாப்பிட்டீங்களா? மீட்டிங்ல சாப்பிடுறோம். அப்புறம் பழி வாங்க படம் எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல. இதுக்கப்புறம் தாத்தாவை தேதி பார்க்க சொல்லலாமே. இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லப்பா, சந்தோஷமா பார்க்க சொல்லலாம். பாவம் மாப்பிள்ளை கொஞ்சம் மடியை கொடுக்கலாம் ஊனிட்டு இருக்காரு. நான் கல்யாணம் மனசு மாமா கொடுக்க மாட்டாங்க. நான் உண்மைதான் சொன்னேன். மாமனாருக்கு வேணா உங்க லட்சணம் தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும்ல. நீங்க இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதை, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன், சாஞ்சிக்க கொண்டாடி. வேண்டாம். உனக்கு ட்ராக்லாம் ப்ரொமோஷன் கொடுத்தேன்ல, நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க. இந்த விஷயத்துல நான் அதிகம் பிடிச்சவன் நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. பரவாயில்ல. இது தாவணி தான் இருக்கேன்ல. ஓ, இருந்தா பேசிட்டு இருந்தா தேவையில்லாம அவளை கூத்து விட்டீங்க பாத்தீங்களா. திரும்ப மாட்டான்ற. திரும்ப விட மாட்டாருன்னு சொல்றோம். அப்படி பார்த்தா உங்க மாப்பிள்ள ரியாக்ஷன் அதுதான். திரும்ப சொல்லிட்டேன்டா, திரும்ப சொல்றான். இல்ல டாடி, வாய்ப்பு இல்ல. அவர் பேசணும். சட்டை பிடிச்சவனா இவன். இதெல்லாம் கம்மி பாத்தீங்கன்னா. அதான் உண்மை. உங்க புள்ளைக்கு இருக்கிற சட்டை இந்த உலகத்துல எவனுக்காவது இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க. பதில காணோம். வாய் திறக்க முடியாது. இருச்சு அந்த இது அப்புறம் வச்சுக்கலாம். அது முடிச்சு வந்துட்டாலா, ரொம்ப நான் சாஞ்சு உட்காருவேன். சரி அல்ல சரி. மாடி ம். போலாம் போலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, போலாம் போலாம் போலாம். ஓகே போலாம் போலாம் போலாம். அதை பேசலாம். ஓகே ஆமா சொல்லிட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேன்னா. டாடி. புருஷன் லட்சணம் தெரிஞ்சிடுச்சின்னு சொல்றாரு. ஆமா, நான் போய் சொல்றது மட்டும் நீ சொல்லு பாப்போம். இல்ல அப்ப கூட இல்லன்னு வரலையே. அப்பா சரி, உன்னால என் மானம் போகுது. எங்க பஞ்சாயத்து? பஞ்சாயத்து உன்னை வச்சுதான்டா, யாருக்கும் நடக்கிற மாதிரி கேட்கிற. போங்கப்பா மவனே, பிச்சு விடுவேன். கொஞ்ச நேரமாவது எங்க மருமகள் என்கிட்ட விடு. ஏன்னா பல நாளா கேட்டு டயர்ட் ஆயிட்டேன். அதானே நாங்க ரொம்ப மாசமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். திடீர்னு வந்து கேட்கிற போற. கேட்டோன்னா தூக்கி கொடுத்துருவான். உங்களே எங்கன்னா வெளியே போனா கெஞ்சி கதறி 40 கண்டிஷன் 400 ரூல்ஸ் 36 லஞ்சம்னு வாங்கிட்டு தான் விடுவாரு. என்னடா எல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க. அவங்க எல்லாம் அப்படிதான் பக்கி இருக்கு, அவங்க கண்டுக்காதீங்க. இல்லையே, இவங்க சொல்றத பார்த்தா பல மாசமா பாதிச்ச மாதிரி இருக்கே. மத்தவங்களாவது பல மாசம், நாங்க பல வருஷம். தானே இந்த கீர்த்தம் கூட வாழ்ந்தது நான் தானே. விசாரிச்சா பெரிய அக்யூஸ்டாவா போல இருக்கே. ஆள்குட்டி மேல போட்டு கொடுக்குறாங்க. ஏன் சொல்றாங்க நீ சொல்லலடா, போட்டு கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லியிருக்க, புரியுதா? நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்க. நீ சொல்லுடா, போய் தங்க சொல்லு. அவனை டார்ச்சர் பண்றான்னு மட்டும் சொல்ல. நான் என்ன பண்ணுவீங்க? அத்தோட அவனை ஊருக்கு தெத்திர வேண்டிதான். அவன் அங்கேயே கிடக்கட்டும். தனியா ஒரு பிசினஸ் பாத்துக்க மாட்டியா உன் பொருட்டை வச்சுக்கிட்டு? பாத்துக்கோமா, அவனை தேத்துங்க. மாமா இது எப்படி பிடிக்க ரெடி வராங்க அப்புறம் அவர்கிட்ட என்ன பதிலே சொல்ல மாட்டான். சொல்றா, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் கேட்கறான். அவர் வேண்டாம் அமைச்சுவார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், பார்க்காமலாம் இருக்க முடியாது. தெரியுமா நீங்க தான் சக்கரை தம்பி சாமான போட பாரு. நீயும் நிறைய பண்ணிட்டேனே, எவ்வளோ பார்க்காமலாம் இருக்க முடியாது. அது வந்து மாமா போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த ப்ரோ எப்படாதுடா, நான் இருக்கேன்ல சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, அவரை நல்லா தான் பாத்துக்கிறாரு. டிக்கேடி சப்போர்ட் பண்ண எங்களுக்கு ஆப் வச்சுட்டேன். பரவாயில்லையே, விளையாட்டு கூட அவனை விட்டு கொடுக்கல. என்ன பயப்படாது, மாமா இருக்கு, மாமா பாத்துக்கிறோம், சொல்லு பாப்போம். அதெல்லாம் இல்ல மாமா, அவரை மாதிரி என்ன யாராலையும் பாத்துக்க முடியாது.
அவனை போட்டு கொடுக்காம இருக்கேன். கிட்ட வந்தேன்னு வைங்க, ஒன்றும் பண்ண கிட்ட வராம இருக்குது. கோட்டை நாளைக்கு இருக்கு. கட்டி போடக்கூடாது பார்த்துக்கோங்க. சரி, நான் உண்மையை சொல்றேன், ஊருக்கு போங்க. சின்ன பிச்சு இருப்பீங்க. வேலைமா இவங்க சொன்ன மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணல. இல்ல மாமா, இங்க பார்த்து சொல்லு. முடியாது. பாவி, எப்படி பிடிச்சிட்டு போட்டா பாரு. இவ்வளவு நம்பி இறங்கணும் பாரு. வந்து புலம்பட்டுமே, பாத்துக்கலாம். என்ன உனக்கு ஹெல்ப் தானே பண்ணோம். அவர் போட்டு கொடுக்குறது? நீங்களாம் ஒரு கதை சொன்னீங்க, என் பொண்ணு ஒரு கதை சொல்லி இதுதான் உண்மை. அவன் சரியான பச்சோந்தி மாமா, துரோகம் பண்ணிட்டான். நாத்து உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன் இரு. பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க. ரெண்டு மாவளை பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேனே. ஆடிக்கு உள்ள குத்துறேன். ஒழுங்குத்தினா இதுக்கு என் புருஷனை மாட்டோட பாத்தீங்க. இப்படி பொண்டாட்டி கிடைச்சா ஒன்றும் பண்ண முடியாதுலாம். இதெல்லாம் அதுடா அவனே கியூட்டா. அப்புறம் கல்யாண வேலைலாம் வேற இருக்கு. கொஞ்சம் ஷாப்பிங் போகணும் டாடி. சரிம்மா. வேண்டாம், இருக்கு. கிஃப்ட் வாங்க போறேன். ஆமாம்மா. அப்ப வீட்டு நலங்குக்கோ பார்த்து ஏதாவது வாங்கிட்டு வா. நலங்கு மட்டும் வாங்கி துர்காக்கு வைக்கணும்ல, அப்புறம் மாமாக்கு வைக்கணும்ல, அத்தைங்க நலங்க அங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதுக்கும் பார்த்து வாங்கிட்டு வா. சரிம்மா. இவ்வளோதுக்கு காசு இங்கே வச்சிருப்பேன். எவ்வளோ வேணும்னு சொல்லி அனுப்பி விட்றேன். பக்கத்தில் போட்டு விட்றேன். ஆமாம், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் விஷயத்துல நாங்கள் தலையிடல, நாங்கள் செய்யறதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஒன்றும் இல்லை, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அது முறையாவது மாமன்லாம் நாங்கள் செய்யணும்ல. இல்லை மாமா, அது சரி டாடி, அங்க போயிட்டு சொல்றேன், அப்புறம் அனுப்பி விடுங்க. என்ன தேவையெல்லாம் வளர்க்காதீங்க. இப்ப அமைதியாயிடுச்சுல. சரி, அதையும் கொஞ்சம் காட்டு. உங்களுக்கு கொஞ்சம் வாங்க. இப்போ ஒதுக்கி வைக்கிற வேணும்னு என்னால் பிடிக்க மாட்டேங்குது. வர வர உனக்கு வாய் தான் எனக்கு வேலை. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, திரும்பிட்டா அவளுக்கு நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா. டேய், என்ன எவ்வளோ தூரம் தான் என் தங்கச்சி இப்படி கலைப்பேன். என்ன கலாச்சா? இப்போ கூட உனக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். நாங்கள் எல்லாம் உனக்கு அக்கேன்ஸ்டாக நின்னோம். அவளை நின்றா நீ ஊருக்கு தான் போயிருக்கணும். அது தங்கம் வயிறம் பாராட்டினா பாசமே இல்லைன்ட்டு இப்போ பாசமே இல்லைன்னு சொல்லல, ஒதுக்கி வச்சுட்டு தான் சொன்னேன். எல்லாம் 40 பேர் தள்ளி கூட நிறுத்தலாம், தப்பே இல்லை. உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன், நீங்க சூஸ் பண்ணுங்க. என்ன அப்ப போறேன். நாளைக்கு ஆண்டி எதுவும் பண்ணிடாது. இல்லையே, நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு போலான்ட்டு இருக்கேன். முடிச்சுட்டு அப்படியே போறியா? டியூட்டி முடிச்சுட்டு கிளினிக் போயிட்டு அப்படியே போறேன். இல்லைன்னா போயிட்டு வந்து கிளினிக் வருவேன். அது எப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்து பண்ணிக்கலான் இருக்கேன். காலையிலேயே போயிட்டு கொஞ்சம் கூட்டம் குறையும். உன் டியூட்டி முடியறதுக்கும் அங்க திறக்கிற கடைகள்லாம் பாரிஸ்ல திறக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். அதாம்மா யோசிக்கிறேன். முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு கிளினிக் வரணும். சரி, போட்டோ அனுப்பு. ஓகேம்மா. எல்லாம் சுத்திட்டு வந்திருக்கீங்க. குட் நைட். நைட். குட் நைட். அப்புறம் முக்கியம் வரமாட்டேன்ல. ஐயோ, கேட்டவனே போயிட்டு வாலே. நாளைக்கு போ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நாளைக்கு உங்க கூட தான்ப்பா. ஓகே. அப்பா பொண்ணு மட்டும் ஒன்றா தூங்க. அம்மா இங்க தெத்திடலாம். நீங்க வர்றீங்களா? நம்ம 3 பேர் தூங்கலாம். என்ன தெத்துறதுன்னா மொத்தல வரைஞ்சு கட்டிட்டு வா மாமியாரே. அப்படிதான் வருவேன். மட்டும் புருஷனை விட்டு அப்படி வந்துடாத. நான் மட்டும் என் புருஷனை விட்டு பிரிஞ்சிடணும். இதை வந்து என் பொண்ணு பாத்துப்பா. ஒரு ஃப்ளோல. சரி சரி, இல்ல நான் கிளம்புறேன். எங்க எஸ்கேப் ஆகுற? வந்துச்சு. விட்டு ஓடுறா. இருக்கே வாகி. அப்பா பொண்ணு வந்து பார்த்து பாப்பல. தம்பி போறோம். யாரோ தகதகன் ஓடி வந்தாங்க போல. இல்ல அது போலியும் பொண்ணு வாத்துக்கு வந்த வேலைன்னு சொல்லிட்டு வந்திருக்க. இவ்வளவு திமிரு இருக்கும். இங்க என்ன சொல்லவே. சரி, நான் சொல்லிட்டேன். அது ஒரு தப்பா? தப்பு இல்ல தானே? அங்கே இருக்க வேண்டியதானே? போதும் நிறுத்து. வேற ஏதாவது பேசலாம். என்ன? சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளவு ஓட்டாதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. சரிடா, சும்மா தான் ஓட்டணும். என்ன அவங்க அந்த இடத்துல பார்க்க செமையா இருந்துச்சோ? அதான் ஒன்றும் செமையா இல்லை, கடுப்பா தான் இருந்துச்சு. திரும்ப திரும்ப அதுங்களை பார்க்கணுமா? காரி, நாளைக்கு கேட்டுக்கிறேன். என்ன பிள்ளை ஒண்ணு விடு. ரொம்ப செலவு பண்ணாத, புரியுதா? நான் விஷயத்துல ஏதாவது தலையிட்டீங்கன்னா பிச்சு போடுவேன். வாய் திறக்கலாமா? பயம் இருக்கட்டும். செலவு பண்ணிட்டு சீப்பா முடிச்சு விடு. என்ன? தங்கச்சியாக்கும் அம்மாக்கும் பெரிய ஓட விட்டு அடிச்சிருவானாக்கும். இவங்க திருந்த மாட்டானுங்க. சரிதான், எடுத்த கூடு நல்லா நாள் கொஞ்சம் குத்திட்டு வந்திருக்கலாம், நிம்மதியா இருந்திருக்கும். மாட்டீங்களா அதுங்களை பத்தி பேசாம? சரி சரி, இப்ப இந்த வீட்டுல அதுங்களை பத்தி பேச மாட்டோம். இனிமே பேச தேவையில்ல.